ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்பவும் ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஊர்லேருந்து அப்பாவும் அக்காவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டுக்கு யாராவது வந்துட்டாலே எங்கள் 2 பேருக்கும் ஹாப்பியாகிரும். லாஸ்ட்டாக பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அன்றைக்கி போனாங்க. அதுக்கப்புறம் இந்த வீக் தான் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா நாங்கள் லாங்கில் இருக்கிறதுனால அடிக்கடி போகிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்பாவும் அக்காவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க அன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கும் லீவாக இருந்துச்சு. எனக்கு அன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னாலும் அவங்க கூட உட்காந்துருந்தது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, நம்மளே ஏதாவது ஒன்று ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபைனலி குலோப் ஜாமுன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ செய்ய போகிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் என்ன கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேருமே பாதி சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே அக்காவுக்கும் கொடுத்தேன். அக்காவும் சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு குலோப் ஜாமுன் பவுடர் அந்த பாக்கெட்டில் இருக்கும் இல்லையா, அது நான் ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் ஆல்ரெடி 2 பாக்கெட் இருந்துச்சு. 1 மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சப்பாத்திக்கு நம்ம கோதுமை மாவு பிசைவோம் இல்லையா, அது போல் நான் பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம பிசையும் போது பார்த்திங்கன்னா ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே செட் ஆகிடும். எனக்கு சுகர் அளவு தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். யூடியூப்பில் பார்க்கும்போது அவங்க 1 கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா 3 கப் சுகர் எடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. ஸோ இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு அளவு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் சுகர் எடுத்துக்கிட்டேன். சுகர் எடுத்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஜீரா இதுக்கு தனியாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கையில் லைட்டாக நெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த மாவுலேருந்து ஒரு 26 பால்ஸ் அளவுக்கு நான் உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் விட்டு நல்லா கலர் மாறி வர்ற அளவுக்கு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டே எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும் போல் நான் ஃபஸ்ட்டு போட்ட 5 பால்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கருகி வந்துருச்சு. ஸோ அடுப்பு சிம்மில் வச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாமே அழகாக நிறம் மாறி வர வரைக்கும் வெயிட் பண்ணி நான் எடுத்தேன். ஏன்னா மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம பொரிக்கும்போது உள்ளே இருக்கிற மாவுமே நல்லா வெந்து வரும் நமக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக சர்க்கரை பாகில் நம்ம இந்த குலோப் ஜாமுன் எல்லாமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பாகு ஹீட்டாக இருக்கணும். நான் குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் சர்க்கரை பாகில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டேன். ஏன்னா அப்படி அமுத்தி விட்டோம்னா சீக்கிரமாக அந்த பாகு எல்லாமே அந்த குலோப் ஜாமுனுக்குள்ளே இறங்கிரும். நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த குலோப் ஜாமுன் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ஜூஸியாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த வீக்கோட எனக்கு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. 9th மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு வீக் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க செக்கப்புக்கு. ஸோ போனால் தான் தெரியும் அடுத்த செக்கப்புக்கு எப்போ வர சொல்லுவாங்க அப்படின்னு. இப்போது 34 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் தான் ஹாஸ்பிட்டல் பேக் எல்லாமே பேக் பண்ணணும். எனக்கு பெருசாக என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவும் இல்லை. நான் ஒரு சில திங்ஸ் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்டுடைய பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் ஃபேமிலியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படி முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். இனிமேல் தான் எல்லாமே வாங்கி பேக் பண்ணி வைக்கணும். நான் எனக்கு தேவையான திங்ஸும் பேபிக்கு தேவையான திங்ஸும் மீஷோவில் தான் வாங்கலான்னு பார்த்து வச்சுருக்கேன். நான் திங்ஸ் எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்தது. சண்டே வழக்கம் போல் சர்ச்சுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். அன்றைக்கி இட்லியும் தோசையும் தான் ரெடி பண்ணியிருந்தோம். நான் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் இன்னொரு பக்கம் டான்ஸ் ஆடி வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டுடைய பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா அக்கா ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க.
இந்த ஒயிட் கலர் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் பனியன், அதுக்கப்புறம் பேண்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சண்டே வந்து இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணிட்டு வந்திருந்தார். நான் வந்து சண்டே சர்ச்சுக்கு போகும்போது இந்த டாப் தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். இந்த டாப் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு நான் வாங்கியிருந்தேன். இந்த டாப் ஆர்டர் போட்ட டேட்லேருந்து 10 to 15 டேஸ் கிட்ட ஆக்கிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து ஆர்டர் போட்டோன்னா 5 to 7 டேஸ் வந்து எடுத்துப்பாங்க டெலிவரி பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போல்லாம் 10 to 15 டேஸ் கிட்ட எடுத்துக்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தா, மீஷோலேயும் அப்படி தான் டெலிவரி டேட் வந்து 10 to 15 டேஸ் கிட்ட எடுத்துக்கிறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை இட்லி வச்சு சாப்பிட்டு போயிட்டோம். சர்ச்சுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம், கூடவும் சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி லன்ச் வந்து ஃபுல்லாக அக்கா தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. நாங்கள் வந்து ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா திருப்தியாக லஞ்சை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்மளே தினமும் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் யாராவது வந்து சமைச்சு கொடுத்து சாப்பிட்றதுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அன்றைக்கி ஃபுல்லாக அவங்களோட ஸ்டைலில் தான் நான்வெஜ்ஜு சமைச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து இவரோட பர்த்டேக்கு மீஷோவில் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். மார்ச் 1 வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு வந்து 8 வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் 13 ஆகுது, இன்னுமே வந்து ரிசீவ் ஆகலை. அகெயின் அதில் வந்து டேட் 14ன்னு சொல்லிட்டு மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் 14க்குள்ளே ரிசீவ் ஆகுதான்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ஆர்டர் போடும்போதே லைட்டாக டவுட் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டில் வந்து இவங்க அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டவுட் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என் கூட ஒர்க் பண்ணுற இன்னொருத்தங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் சொல்லி வச்சுருந்தேன், இந்த மாதிரி வந்து எனக்கு 2 ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன், எனக்கு ஃப்ரேம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து கரெக்டாக பர்த்டே அன்றைக்கே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில். உங்களுக்கு யாருக்காவது ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கேளுங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிஃப்ட்டும் கூட நான் அவருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்னென்ன கிஃப்ட்லாம் வந்து அவரோட பர்த்டே அன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எனக்கும் பேபிக்கும் வந்து நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் மழை வந்ததுனால ஹஸ்பண்டுடைய பர்த்டே வந்து எல்லாருமே கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ண முடியல. லாஸ்ட் 2 டேஸாகவே நல்ல மழையும் கூட. அதனால் சிம்பிளாக தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.